ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து கிறிஸ்து போதித்த உபதேசங்களை, நாங்கள் சுவிசேஷமாய் பிரிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் நாம் தியானித்து வருவது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே இவைகளை கை கொண்டு நடந்தால்தான் அவர் வெளிப்படும் நாளிலே நாமும் அவரோடு கூட இணைக்கப்பட முடியும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதாது. கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமானால் அவர் சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்து அதுக்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட இந்த உலகத்தில் நாம் ஜெயம் பெற்று அவரோடு கூட இணைக்கப்பட முடியும் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாய் இந்த சுவிசேஷ பகுதியை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தற்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். போன முறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போ தொடர்ச்சியாய் 16லிருந்து 20 வரைக்கும் ஒரு பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எனவே தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய திருச்சபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியர்கள் நம்மத்தில் வந்து அவைகளை விளக்கி சொல்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை முதலாவது நம்மத்தில ரெவரண்ட் மில்கிசேதேக் அவர்கள் விளக்குவார்கள். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போக போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதிகளிலே, அதாவது 15வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவர செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என அவரை வாழ்த்தி, அவரை சிரசின் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இங்கே போர் சேவகர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அரண்மனை மாளிகை முழுவதுமாக அவரை ஒன்றாக இணைந்து தேசாதிபதியின் இடத்துல கொண்டு போனார்கள். யார் தேசாதிபதி என்று சொல்லி நாம் பார்த்தால் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரனுடைய அரண்மனையிலே கொண்டு போனார்கள். காய்பா எனப்பட்ட இந்த அரண்மனைக்கு இயேசுவை அன்று இரவு முழுவதும் விசாரணை கைதியாகவே அவர்கள் பாடுபடுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை அடிப்பித்து, அதுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம், ஜனங்கள் எல்லோரும் பரபாச விடுதலையாக்குங்க, அவருக்கு பதிலாக இவனை சிலுவையில் அறையுங்க என்று கோஷமிட்டார்கள். பிலாத்து என்ன இவன் தப்பு செய்தான், என்ன தவறு செய்தான் என்று விடுதலையாக்க என்னென்னவோ பார்த்தான். ஆனா முடியல. ஜனங்கள் உறுதியா இருந்தார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது, வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்துட்டார் பிலாத்து. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியுமாக இவரை பரியாசம் பண்ணும்படியாக காய்பா எனப்பட்ட பிரதானுடைய ஆசாரணிய அரண்மனைக்கு அவனை கொண்டு போகிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. பரியாச கூட்டமாக இவர்கள் கொண்டு போய் இயேசுவை அரண்மனையில கொண்டு போய் மத்திய 27ஆம் அதிகாரம் 27லிருந்து 31 வரைக்கும் ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடுவர செய்து, இவரை கேலி பரியாசம் பண்ணுவதற்கு எல்லாரையும் கூட்டியிருக்காங்க பாருங்க. எல்லாரையும் கூடி வர செய்து வஸ்திரங்களை கழற்றி, அவர் உடுத்திருந்த வஸ்திரத்தை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில ஒரு கோலையும் கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஏன் அப்படின்னா மத்தேயு இதை எழுதும் போது மிக தெளிவாக எழுதுகிறார். மார்க் எழுதினதை விட
மத்தேயு தெளிவாக எழுதினார். ஏன்னா இயேசுவை அவர் மேசியாவாக, ராஜாவாக காண்பித்தவர். ராஜாவை எப்படி பரியாசம் பண்ணினார்கள். சிவப்பான மேலங்கியும் கிரீடத்துக்கு பதிலாக முற்கிரீடமும் வைத்து, அவர் கையில் அதிகாரம் என்னும் கோலை கொடுத்து, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என அவரை பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் எப்படி பண்றாங்கன்னா, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவருடைய சிரசின் மேல் அடிக்கிறார்கள். முள்ளினாலே செய்யப்பட்ட அந்த கிரீடத்தினாலே அந்த முள்ளு மேல அடிக்கும் பொழுது அந்த முள்ளு உள்ள இறங்கி இருக்கும். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, போன பகுதியில நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வேணுமா இல்ல வேற யாராவது விடுவிக்கணுமான்னு சொல்லும் போது பரபாசை அவர்கள் விடுவிக்க சொல்லுகிறார்கள். பரபாஸ் ஒரு கொள்ளை கூட்டின் தலைவன். இப்போ இருக்கிற டேர்மை யூஸ் பண்ணோம்னா ஒரு தீவிரவாதி. அவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறாங்க. அவனை வெளியே விட சொல்றாங்க. இயேசுவை சிலுவையில் அறிய சொல்றாங்க. வேற வழி இல்லாம பிலாத்து இயேசுவை ஒப்பு கொடுத்துறாரு. சிலுவையில் அறிவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே அவரை கொண்டு போய் இப்ப பேசப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ததாக வேதத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் இங்க இடத்துல பார்க்கும்போது அவரை கேலி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அவர் அமைதியா தான் இருக்கிறாரு. அந்த காரியத்தெல்லாம் மேற்கொண்டார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் ரட்சிப்பை அடைய முடியும். நாம் அவரோடு கூட நித்தியத்தில் சேரும்படிதான் இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு 800 வருஷத்துக்கு முன்னே இவைகள் எல்லாம் சொல்லுகிறார். அவரை பார்க்கத்தக்க ரூபம் நமக்கு இல்லை. அதேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மத்தேயு விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ மார்க்கும் அதை குறித்து ரொம்ப துல்லியமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதுக்கு தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவருக்கு கூடாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி வரும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது என்பதை 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம். அதை நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்ன இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் வேதத்தை நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்து அதில் உள்ளவைகளை கற்றுக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நமக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதியை வைத்து கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக்கொள்ள வைக்கிறார், பிறரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது ஆண்டவர் பிலாத்தினால் நியாயம் தீர்க்கப்பட்டு யூதர்களின் அழுத்தத்தினாலும் பிலாத்துவின் அதிகாரத்தினாலும் ஒரு குற்றம் செய்யாதவர் என்கிற நிலையை பிலாத்து உணர்ந்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அதிகாரம் பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் அவர் செய்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். 21 சொல்லுது, சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இப்ப இவ ஒரு இடத்தில் இருந்த பேர் சொல்லப்படுகிறது. என்ன ஊரு? அவன் எந்த ஊருன்னு சொல்லி இருக்கு. சிறிய 2 பசங்க பேர் சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். இந்த இவனுக்கு அப்பா, அந்த அப்பாவுடைய பேர் என்ன? சீமோன். இந்த சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிறான். இது இவன் யோசித்து கூட பார்க்கல. சில காரியம் தற்செயலாய் நடக்கும். சில சம்பவம் தற்செயலா நடக்கும். அவர் வேற எங்கிருந்தோ வராரு, அவரை பிடிச்சி இழுத்து நாட்டின் வழியா எங்கே பிரயாணமா போய்கிட்டு இருக்காரு. பிரயாணத்தில் அப்ப இவர் ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது என்ன பஸ்டர், அவர் போய் கொண்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கொடூர காரியம் நடந்துட்டு இருக்கு. திரளான ஜனங்க சூழ்ந்து நிக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்க வந்திருக்கலாம். அவரை பிடிச்சி நிக்க வச்சாரு. ஆனா தேவனுடைய முன்னெடுப்பு. இன்றைக்கு இத போல வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனா தேவனுக்காக வாழ
தேவனை அறிவிக்க, தேவனுடைய சிலுவையை சுமக்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ தேவனுடைய சிலுவையை ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவன் தன் சிலுவையை சுமக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கும் பாக்கியம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இன்று வரைக்கும் அவனுடைய பெயர் கனப்படுத்தப்பட்டிருக்கு. யார் ஆண்டவருக்காக ஆண்டவர் அப்படின்னா அந்த சிலுவையை சுமக்கிறது கஷ்டம். ஒரு பக்கம் கீழே அழுந்தும் இன்னொரு பக்கம் மேலே இருக்கும். அதை சுமந்து செல்வது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சுமந்து போகும்போது அவரால் முடியல. அவர் தேவன். ஆனால் மனுஷன் அந்த மனுஷனாக இருந்ததுனால அவருக்கு சுமக்க முடியல. அதனால் அவர் ஏற்கனவே அடிபட்டு காரி துப்பப்பட்டு ரத்தம் சிந்தி நிறைய உடலில் பலவீனம் அடைந்ததுனால அவர் தடுமாறி விழுறாரு. அதனால் இன்னொருவர் வந்து அதை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள்னு சொல்லியிருக்கு. கட்டாயப்படுத்தினார்கள். அந்த சூழ்நிலையை பார்த்து சீமோன் தானே வந்து அந்த சிலுவையை நான் சுமக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கவில்லை. அங்க இருந்தவங்க பார்த்து அவர் பட்ட பாடுகள், அவர் தடுமாறி இருக்கிற நிலைமையை பார்த்து அவனை கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் பின் நாட்களை இவன் அந்த சிலுவையை சுமந்து கொண்டான்னு சொல்லியிருக்கு, சுமந்து போனான். ஆனால் இவனை குறித்த பவுல் ஊழியம் செய்த நாட்களில் இவங்களுடைய பிள்ளைங்களுடைய பேர் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. எங்க சீமோன் பேர் வருது. சீமோன் பேர் அப்போஸ்தல நடபடிகளில் நீங்க பார்க்கும்போது ரோமர் 16:13 பார்க்க முடியும். ரோமர் 16:13 இந்த பிள்ளைகள் பேர் அங்க வரும். பவுல் ஊழியத்தின் காலங்களில் அங்க பேர் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்ல வருகிற, ஆண்டவருக்காக தானே வந்து ஊழியம் செய்கிறவங்களும் இருக்காங்க, கட்டாயப்படுத்தி வர்றவங்களும் இருக்காங்க. மனப்பூர்வமா அதை சுமந்து கொண்டு அவருக்காக ஒருத்தவங்க அர்ப்பணித்து செயல்படும் போது அந்த மனுஷனுடைய பெயர் பிரஸ்தாபப்படுவது மட்டுமல்ல, அவருடைய சந்ததியை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இது 21. 22 இப்போ சிலுவையை சுமந்து கொண்டு அவன் பல கட்டாயப்படுத்தி போகும்போது கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போனார்கள். கபாலஸ்தலம், கொல்கதா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா மண்டை ஓடுன்னு சொல்றாங்க. மண்டை ஓடு, அந்த செத்து போனவங்க சரீரத்தை தூக்கி விசிறி அடிச்சிருவாங்க. அது காய்ந்து போன பிறகு சதையெல்லாம் போன பிறகு அந்த கண்ணு, இன்னைக்கும் சில இந்த இடுகாடு சுடுகாடுன்னு சொல்லுவாங்க, கல்லறை நம்ம இதில் அங்கே இங்கெல்லாம் கல்லறையில் மூடுறாங்க. சில இடத்துல அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அந்த தலை அந்த உடல் காரியங்களை பார்க்க முடியும். அப்போ அந்த கொல்கதா கபாலஸ்தலம் என்ற அந்த மண்டை ஓடுன்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல அவரை கொண்டு போகிறாங்க. 23 பார்க்கும்போது வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஏற்கனவே அவர் வந்து ரொம்ப நேரம் அவருக்கு தண்ணியும் கொடுக்கல, ஒன்றும் பண்ணலை. ஒரு கைதியை போல, குற்றவாளியை போல தானே கொண்டு போகிறாங்க. குற்றவாளியாய் போவதற்கு எந்த விதத்திலும் அவருக்கு தகுதியே இல்லை. ஆனால் ஜனங்க அவரை குற்றப்படுத்தி கொண்டு போகும்போது ஒரு மனித நேயம் கூட இல்லை அவங்களுக்கு. ரோமர்களுக்கும் அந்த போர் சேவகர்களுக்கும் யூதர்களுக்கும் அவங்க இவரை தீர்த்து கட்டணும்னு தானே யோசிக்கிறாங்க. அப்போ அப்படி போகும்போது அந்த தாகம் அவரை வாட்டி எடுக்குது, உடலெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலையில் வெள்ளை போளம் கலந்த திராட்சரசம் அப்படின்னா கலப்படம். திராட்சரசம், திராட்சை, அதில் தேவையில்லாத சிலதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை குடிக்கும்போது அது கசப்பா இருக்கும். அடுத்தது வந்து அந்த மறுத்து போகும். அப்படிப்பட்ட ஒரு போதை சம்பந்தமானது எல்லாம் போட்டு இப்போ சாராயம் காய்ச்சுவாங்கல்ல ஊர்ல எல்லாம். ஆமா, நான்லாம் ஆரம்பத்துல காய்ச்சிருக்கேன். ஆமா, சாராயம் காய்ச்சிருக்கிறோம், சாராயம் குடிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவனை தான் அது சுட சுட குடிச்சிருக்கிறோம். இத ஒரு வேளை இப்ப எங்க ஊர்ல உள்ளவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதை அவங்க பார்த்தால் ஆமா அப்படின்னு அவங்க என் கூட இருந்தா உங்களுக்கு தெரியும்.
சரி, அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கறாங்க. ம். அவர் குடிக்கல, அவருக்கு அதை அவர் ஏற்றுக்கொள்ளல. போதையில் மிதக்கிறவர் அல்ல, போதையில் மிதக்கிறவர் அல்ல. பரவாயில்ல, நம்ம தான் சாக போறோங்கிற நிலைமை அவருக்கு தெரிஞ்சிச்சு. இதை என்னத்துக்கு குடிச்சுக்கிட்ட நாம, அதை அவர் ஏற்றுக்கொள்ளல. 24, அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கையும் எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நிறைவேறி இருக்கு. அவர் வஸ்திரத்தை கூட விட்டு வைக்கல, அதை கூட வியாபாரம் பண்றாங்க அன்றைக்கு. ம். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, ஊழிய வியாபாரங்கள் ஆமா, நிறைய போய்கிட்டு இருக்கு. ஆமா. ஓகே. 25 அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிரு. காலை 9 மணிக்கு ஆண்டவரை ம். அந்த சிலுவையில் அறைந்த நேரம். 26 அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு ம். யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் ம். வைத்தார்கள். அது அவரை கேவலப்படுத்தும்படி அவங்க பண்ற விஷயம். ஆனா எது உண்மை அதுதான் இருக்கும். அதை பிலாத்துக்கிட்ட சொல்லும்போது அவனை வேற மாதிரி மாற்றி சொல்லுங்கன்னு யோவான்ல சொல்றாரு. ம். பிலாத்துக்கிட்ட யூதர்கள் போய் கேட்குறாங்க, இவன் இப்படி சொன்னதாக எழுதுன்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, அவர் யூதருடைய ராஜாங்கிறது நீங்களும் சொல்றீங்க, இப்படி சொன்னான்னு சொல்லி. அவர் வாயிலேயே வந்தது தான் யூதருடைய ராஜா தான். உண்மையா யூதர்களை ஆளுவதற்கு அவர் வரவில்லை. உலகம் முழுவதும் 1000 வருஷம் ஆட்சி செய்வதற்குரிய பெரிய திட்டம். உலக அரசியலுக்காக அவர் வரல. அவர் அதனுடைய காரியத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த யூதருக்கு ராஜா என்று சொல்லப்படுகிறவரை ஒரு அடிமை போல அடிச்சு கொண்டுட்டாங்க என்பது அந்த முகாந்தரத்தை காண்பிக்கும்படி யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் என்று இந்த வேத பகுதியில் படிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அவரை சிலுவைக்கு நேராக கொண்டு போகிறாங்க. சிமியோன் என்ற ஒருவரை வலுக்கட்டாயமாக இழுத்தி பலவந்தப்படுத்தி அவரை சிலுவை சுமக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கபால ஸ்தலம் என்ற இடத்துக்கு போவதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கிறது என்பதை நாம் வரைபடத்தில் பார்த்தோமானால் சில கிலோமீட்டர் தூரத்தை காண்பிக்கிறது. அவ்வளோ தூரம் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். இரவெல்லாம் வச்சு சித்திரவதைப்படுத்தினாங்க. எப்போ தோட்டத்திலேருந்து பிடிச்சதுலேருந்தே அவரை வேதனைப்படுத்தி இரவெல்லாம் அவரை அடித்து புண்புறுத்தி கேலி பண்ணி பரியாசம் பண்ணி பண்ணுறாங்க. அவர் சும்மா தான் இருக்கிறார். காரணம், இந்த வேலைக்காகவே நான் வந்தேன் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அமைதியாக தன்னை ஒப்பு கொடுத்து காத்திருந்தார். அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் நடக்குது. அங்கே 3ஆம் மணி நேரம் போட்டிருக்கிறது. அடுத்த பகுதி தியானிக்க போகிறோம். அங்கே 6ஆம் மணி நேரம் போட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த பகுதி தியானிக்கும் போது 9ஆம் மணி நேரம் என்று போட்டிருக்கிறது. அதாவது இரவெல்லாம் சித்திரவதைப்படுத்தி அவரை அந்த 1வது மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் அவரை சிலுவை சுமக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 மணி நேரம் அவரை அடித்து அந்த சிலுவையில் கொண்டு போய் அடித்து அவரை சித்திரவதைப்படுத்துகிறாங்க. 9ஆம் மணி நேரத்தில் தான் அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். அது நம்முடைய நேரத்தின்படி 3 மணி மத்தியானம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவைகளெல்லாம் வேதத்தில் நமக்கு ரொம்ப வெளிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படுவாரானால் புரிந்து கொள்ளுதலை ஆவியானவர் நமக்கு தருகிறார். இப்போ 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை அடுத்த பகுதி என்ன நடந்தது என்பதை மார்க் எழுதுகிறார். இதை ஏற்கனவே நம்ம மத்தேயுவில் வாசித்திருக்கிறோம். ஆனால் இப்போ மார்க்கும் அதை குறித்து சொல்லுகிறார். இதை குறித்து நம்ம ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார் என்பதை குறித்து தெளிவான சத்தியங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி சிலுவையிலே இயேசு அறைந்த பொழுது இப்போது சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வேதத்தை 15ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனும் 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ சிலுவையில யார் அறையப்பட வேண்டும் என்று சொன்னால், ரோமருடைய சட்டத்தின்படி தேச துரோகம் செய்கிறவர்களுக்குத்தான் சிலுவை மரணம் என்பது நம்ம நாட்டில தூக்கு தண்டனை போல. அந்த நாளில ரோமர் ஆட்சியில
ஒரு மனுஷனுக்கு கொடூரமான தண்டனை, மரண தண்டனை என்பது சிலுவையின் மரணம். அதுல ஒரு விஷயத்துல பாஸ்டர், ஒண்ணு அடிக்கிறது ஒரு தண்டனை, அந்த வாரினால் அடித்து விட்டு விடுவார்கள், அதுவும் ஒரு தண்டனை. ஆனா இவருக்கு எல்லாமே செய்யறானுங்க, அடியும் அடிக்கிறானுங்க, சிலுவைக்கும் கொண்டு போறானுங்க. அது ஏன் சிலுவைனா, பிலாத்து இயேசுவை விசாரிக்கிற பொழுது இவரிடத்திலே நாங்கள் ஒரு குற்றத்தை காணவில்லை இவரிடத்தில் சொல்றாரு. ஆனா அந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கென்று ஒரு பிரமாணம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார், இவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறபடினாலே எங்களுடைய பிரமாணத்தின்படி இவர் கொலை செய்யப்படணும். அதாவது தன்னை தேவன் என்று இவர் சொல்லுகிறபடியினால் இவர் நீங்க எங்க பிரமாணத்தை இவர் கொலை செய்யணும். உங்ககிட்ட ஏன் கொண்டு வர, யூதர்களுக்கு அவங்க ரோம அவங்க ஆட்சியின் கீழ் இருக்கிறதுனால மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஆனா அந்த மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் அந்த நாளில பிலாத்து இடத்தில் தான் இருக்குது. அதனால்தான் யூதர்கள் பிலாத்து இடத்தில் ஒப்புவிட்டாங்க, இவருக்கு நீ மரண தண்டனை கொடுக்கணும், ஏன்னா எங்களுடைய இவரிடத்து ஒரு குற்றமே இல்லையே, நான் எதுக்காக இவருக்கு மரணத்தை கொடுக்கணும்? இல்ல, எங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, எங்கள் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்ல, இவன் தேவன் என்று சொல்றாரு, எங்க பிறகு சாகடிக்கணும், தேவ தூஷணத்தை சொல்ற, அதன் மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு வாழ்றாங்க. இப்ப இயேசு கல்லு அப்போ அந்த பிலாத்து ஒப்பு கொடுத்துறாரு. அப்ப ஏற்கனவே அந்த இடத்துல குற்றவாளிகள் இருக்க, தேச துரோகம் செய்த குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில இயேசு சிலுவையில் அறைந்தார் என்று வசனம் பாருங்க. அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனும் 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அடுத்த வசனம் அதுக்கான விளக்கத்தை சொல்லுது. அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிட்டு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, இயேசுநாதர் பிறப்பில் இருந்து அவருடைய மரணம் மட்டும், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, உலகத்தை நியாயத்திருக்கிறது எல்லாமே இயற்கையா நடக்கிற காரியம் அல்ல. எல்லாத்தையுமே ஆதியாகத்திலிருந்து வாசித்து பார்த்தால் உலக ரட்சகராகி இயேசு இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அவர் அடக்கம் செய்யப்படுவார், கள்ளர்கள் மத்தியில் அவர் ஒப்பு கொடுப்பாங்க, எல்லாமே முன்கூட்டியே அது ஒரு பெரிய பட்டியலே இயேசுவை குறித்து முன்கூட்டியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அவர் முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் வழியாய் சொல்லப்பட்டவைகள் தான் இயேசுவின் வாழ்க்கையில நடக்குது. அதை தங்க அக்கிரமங்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று. அப்ப இது ஒரு பகுதி. அடுத்த வசனம் வந்து, அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை தூக்கி தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனா அப்படின்னு ஒரு கூட்டம் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்குன்னா எப்படி இருப்பாங்க? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த சிலுவையில் தொங்கின அவரை பார்த்து பரிதாபப்பட வேண்டியதான மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க? தலைய தூக்கி அவங்க என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்ற கூட்டம். அவர் நமக்காக தன் ஜீவனை தந்து பாடுபட்டு அவர் தேவகுமாரனா வார்த்தையின் நாமத்தில் பரலோகத்தில் இருந்த தேவன் அவர் நம்மை மீட்கும் பொருளாக வந்து தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே நமக்கு பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டு இவங்க அவரை விசுவாசிக்க வேண்டிய கூட்டம், பரியாச கூட்டம் அங்க இருக்கிறாங்க. தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனா அப்படி என்று சொல்ற. அடுத்த வசனம், உன்னை நீ ரட்சித்துக்கொள். அடுத்து இவங்க என்ன செய்யறாங்க? உன்னை நீ அப்போ தன்னை ரட்சித்துக் கொள்ள இயேசு இந்த பூமிக்கு வரல, பாவிகளை ரட்சிக்க முடியா இயேசு பூமிக்கு வந்தார். ஆனா இந்த பரியாச கூட்டம் என்ன சொல்றாங்க? உன்னை நீ ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அவர் வந்த நோக்கம் என்ன? தன்னை ரட்சித்துக் கொள்ள அவர் வரல. ஒரு பாவம் அறியாதவர், அவர் பரிசுத்தமான தேவன். அவரை ரட்சிக்க, உன்னை நீ ரட்சித்துக்கொள். எதை வச்சு சொல்றாங்க? உன்னை நீ ரட்சித்துக்கொள், உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இல்ல, நம்மை காப்பாற்றும் பொருளாய், நம்மை ரட்சிக்கும் பொருளாய், பாவம் செய்து கெட்டு போன நம்மை மீட்கும் பொருளாக தன்னையே அவர் ஒப்பு கொடுக்கின்ற கால அந்த நேரத்துல அவரை பார்த்து பரியாசக்காரன் இருக்கிற கூட்டம் இப்ப கூட இந்த கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் இருக்கு. இந்த நொடியில் கூட அதிகமா இருக்கு. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வருவான் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அவர் வருவார் என்ற வேத வாக்கியம் எங்கே?
அப்படியெல்லாம் நமக்கு பரியாசகின்ற கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலுவையில் இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இது ஒரு அடுத்த வசனத்து, அப்படியே இது ஒரு கூட்டம் தூஷிக்கிற வழியில போற சொல்ல தூஷிக்கிற கூட்டம். இப்ப அடுத்து யார் சொல்றது? அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாதர் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இப்ப இந்த கூட்டம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் வழியில போற கூட்டம், வழியில் நடந்து போகிறவர்கள் தூஷிக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது யாருன்னா, அப்படியே பிரதான ஆசாரியரும், யாருங்க? பிரதான ஆசாரியர். தேவாலயத்துல பலி செலுத்தணும், மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக ஆடுகளையும் மாடுகளையும் வாங்கிட்டு பலி செலுத்தி மகாபரிசு சென்று அதை தெளித்து மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக அவன் பலி செலுத்துகிற அந்த ஊழியத்தை செய்கிறவன் அந்த பிரதான ஆசாரியரும் வேற யாரு? வேத பாதகரும் தங்களுக்குள்ளே என்ன செய்தாங்களா? வேதத்தை கற்றி தேறினவர்கள், வேதத்தை வாசிகள் போதிக்கிறவர்கள், வேத பாதகர். அவங்களுக்கு தெரியும், மேசையா குறித்து தெரியும். அவர் மேசியா வந்து நமக்காக சங்கரிக்கப்படுவார், தீர்க்கதரிசியாக தானியேல் சொல்லி இருக்கிறாரு, அநேக பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறார்கள், அநேக முன்கூட்டிய தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறது. அப்படி வேதத்தை கற்றி தேறினதான வேத பாதர்களும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ளனா இல்ல திராணி இல்லை. அவர் திராணி இல்லாமல் சிலுவையில் தொங்கல, நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார். அவர் திராணி இல்லாமல் அங்கு இல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். யாரும் இயேசுகிட்ட ஈஸியா அவர் கொலை செய்துவிட முடியாது, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, நாம் கண்டு, இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக. இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றது? இப்ப என்ன ஆயிடுச்சு? இவங்க கேட்கிறாங்க, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வர காட்டும் என்று சொல்லி கொண்டார்கள். இப்ப என்ன கேட்கிறாங்க? நான் உன்னை விசுவாசிக்கிறோம், நாங்க உன்னை விசுவாசிக்கிறோம். ஆனா ஒண்ணு இப்ப நாங்க பார்க்கணும், என்ன பார்க்கணும்னா, நாங்கள் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜா என்கிற கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்க காட்டும் என்று சொல்லி கொண்டாங்க. அப்ப இவங்க விசுவாசிக்கிறதுக்கு என்ன முன்வைக்கிறாங்க? ஒரு அடையாளத்தைனா, நீ சிலுவையிலிருந்து இறங்கி, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். நாங்க கண்டு விசுவாசிக்கிறோம். அதனால ஒரு அடையாளம் என்னன்னாக்கா, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா. அப்போ இவங்க விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது, காணப்பட நிச்சயமா இருக்கிறது. ஆனா இவங்க என்ன அடையாளத்தை கேட்கிறாங்க? நாங்க உன்னை விசுவாசிக்கிறோம், நீ கிறிஸ்து என்கின்ற யூதருடைய ராஜாவாகிய கிறிஸ்து தானா? கிறிஸ்து என்று சொல்லி விசாரிக்கணும். இப்ப சிலுவையில ஒப்பு கொடுத்தது நீங்க தான், மரண தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் குரல் கொடுத்தது நீங்க தான், இவளை சிலுவையில் அறையும் என்று கூக்கல் இட்டது நீங்க தான். இப்ப அந்தபடி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, மரிக்கிற தருவாயில் இருக்கிறாரு. அந்த இயேசுவை பார்த்து இவங்க சொல்ற ஒரு கேட்கிற கேள்வி, நீ என்ன கேட்கிறாங்க? இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு சொன்னா, நீ எங்கிருந்து இறங்கி வா, இறங்கட்டும் என்று சொல்லி கொண்டாங்க. இயேசு சிலுவையில் இறங்கி நான் யூதருடைய ராஜா கிறிஸ்து என்று சொல்லி தான் நிரூபிக்க வேண்டியது இல்லை. உலகத்தின் ஒட்டுமொத்த எல்லாருடைய பாவ நிவர்த்திக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன், பிதாவின் சித்தத்தை நிறைவேறும்படியாய் தன்னை அர்ப்பணித்த தேவன். அவர் சிலுவையில் இறங்கி நான் யூதருடைய ராஜான் தான் நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலைக்காக வரல, நம்மை மீட்கும் பொருளாக சிலுவையில். அப்படின்னா விசுவாசம் என்பது உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கிறது. அப்ப நம்ம விசுவாசிக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிப்பது. நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எல்லாமே வேதம், எல்லாமே நமக்கு இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு எல்லாமே விசுவாசம் தான். அந்த விசுவாசம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா மற்ற எதையுமே நம்ம நம்பிக்கையோடு வாழவே முடியாது.
தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும்படி அப்படி நடந்தது என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். அதாவது தலையை ஆட்டிக்கொண்டே, நீ 3 நாளில் இந்த சபையை இடித்தா கட்டுவேன்னு சொன்னியே, இப்போ உன்னை நீ ரட்சித்துக் கொள்ளு என்று பரியாசம் பண்ணுறாங்க. அதில் பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரதான ஆசாரியர் அந்த சிலுவையில் அறியப்பட்ட இடத்துல நிற்கிறார். காரணம், ஒரு பலி செலுத்தப்படும் போது ஆசாரியன் அங்கே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த பிரதான ஆசாரியர் ஒருவேளை அறியாமல் அவன் பரியாசம் பண்ணலாம், ஆனால் அவனுடைய ப்ரெசன்ஸ் அங்கே தேவை. அவன் கொண்டு வந்து நிற்கிறான். ஆனால் அவன் பேசப்பட்ட வார்த்தைகள் வித்தியாசமாய் காணப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்துவதற்கு என்னெல்லாம் வேண்டுமோ, எப்படிலாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணுமோ, நியாயப்பிரமாணத்தின்படி மோசேக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ, யாரெல்லாம் இருக்கணும், அதெல்லாவற்றையும் தெளிவாக அந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டதை பார்க்கிறோம். அதை மார்க் ரொம்ப அழகாக அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அந்த சிலுவையில் அறியப்பட்டவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அப்படியே வந்து பரியாசம் பண்ண தொடங்குறாங்க. அதில் ஒருத்தந்தான் என்பது நமக்கு தெரியும், அவன் பேசின காரியங்கள். இப்போ இந்த இடத்துல சிலுவையில் அவர் அறியப்பட்ட பிறகு அந்த 6 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வரை என்ன நடந்தது? இப்போ பார்க்குற சம்பவம்லாம் 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கிற சம்பவம். இப்போ 6 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம், அந்த 3 மணி நேரம் என்ன நடந்தது என்பதை 33 வசனத்திலிருந்து 47 வசனம் வரை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். எனவே இப்போ தியானித்த இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை நம்புங்கள். கடைசி மணி நேரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆயத்தமாக இருங்கள். அதோடு கூட இந்த பகுதியை நாங்கள் முடிவு செய்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.